போகிறார் போகர்கிட்ட. அப்போ போன ஏடா நீ போய் அவருக்கே இது கூட போனியா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு கொண்டு நீ இது திட்டம் போட போனியான்னு இவர் கேட்டு, இப்போ இல்லை இந்த மந்திர தந்திரம் இல்லாமல் பொண்ணை எதில் உருவாக்குறதுன்னு கேட்டுக்காரு. மூளையில் உருவாக்கு போன்றார் போகர். அப்புறம் திருப்பி இதே மலையில் வந்து ஒரு மூளையாக எடுத்து அந்த மூளையிலிருந்து ஒரு சத்தாக பிரித்து எடுத்து தங்கத்தை உருவாக்கிடுறார். 24 கேரட் தங்கத்தை உருவாக்கிடுறார். இவர் உருவாக்குனார். இப்போ எங்கள் வைத்தியர் இந்த கோயிலில் இந்த மூலிகை ரசம் தயாரிக்கிறார் இல்லைங்க, அவர் வந்து இந்த மூலிகையில் இருக்கிற சாறுகளை எடுத்து வெளியே உருவாக்கிட்டார். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் தங்கத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்குமாங்கிறது இல்லை. எனக்கு நிறைய உதவி பண்ணுவேன், அந்த வேலையெல்லாம் இல்லை, நீ செய்யணும்னு நீயே செஞ்சுக்க அப்படின்ட்டு இருக்கேன் நான். அவர் வந்து கொங்கனார் இதை உருவாக்கணுன்னு அவருக்கு தேவையில்லையே, இது அவங்களுக்கு எதுக்கு தேவை? அப்புறம் நீங்கள் வர்றீங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் தங்கம் கொடுங்க, இந்தா வச்சு பொழைச்சிக்கன்னு உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்கள் கூட இவர் வர்றாரு. அப்போ எனக்கு கேட்கும்போது இவர் என்ன கொங்கனார், அட இன்னைக்கு செஞ்சது அவனுக்கு கொடுத்துட்டேன், நாளைக்குவா உனக்கு தர்றேங்கிறார். ஆனால் மனித மனம் பொறுக்காது இல்லையா? நீங்கள் போகும்போது உங்களை கொண்டு ஓட்டு அவர் பிடிக்கிறார், அவரை கொண்டு ஓட்டு அவர் பிடிக்கிறார், அவரை கொண்டு ஓட்டு நான் பிடிக்கிறேன், இப்படியே மாதிரி எல்லாம் அழையும் போது. ஆனால் போகர் ஒன்று சொன்னாருங்களாம்மா, நீ இதில் கண்டுபிடிச்சிடுவ, ஆனால் ஏன்டா கண்டுபிடிச்சின்னு வருந்துவ, இது எதுக்கு இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வருந்துவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் ஆஹா, நம்ம எடுத்து கொடுத்தனால இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, இது எவ்வளோ பெரிய பாவம், இந்த இதை செய்யக்கூடாதுன்னு அந்த ஃபார்முலாவை மறைச்சிட்றாரு. ஆனால் அவங்களுடைய பழக்கம் என்னென்னா ஒன்று கண்டுபிடிக்கும் போது எழுதிடுவாங்க. இப்போ விஞ்ஞானி எழுதுற மாதிரி அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்க விஞ்ஞானத்திலிருந்து எல்லாமே அவங்க எழுதி வச்ச அவங்க கண்டுபிடிச்சது தான் இன்னைக்கு. எதுவும் இன்னைக்கு வரைக்கும் மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு 1000 இது சொல்லலாம். பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு போட்டிருக்காங்க ஒன்று. இப்போ இந்த போன வாரத்தில் போட்டிருந்தேன், தென் திசையில் மழை பெய்யும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான். அதே மாதிரி தென் திசையில் மழை பெய்யுது. நீ என்னத்தை தான் இதை சேட்டலைட் விட்டு பார்த்தாலும் அது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவன் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு வந்து எழுதி வச்ச அந்த ஃபார்முலா பூரா அது நிறையா மூலிகைகள், இந்த மலையில் இருக்க ஏகப்பட்ட மூலிகைகள். அது இல்லாமல் இவர் நிறையா மூலிகைகளுடைய விதைகளை இந்த மலையில் தூவிட்டார். தூவி அதுவும் அத்தனையும் ரகசிய மூலிகளாகவே இருக்குது. எப்போ தோன்றும் எப்போ மறைங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. போகர் கொடுத்தது, கொங்கனர் தூவுனது. இதில் அந்த மூலிகைகளுடைய தன்மை இன்னும் இருக்குது. அதை என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பௌர்ணமி அன்னைக்கு இங்கே அந்த மேலே குகை போனீங்களா, அதுக்கு இந்த ஒரு பாறை இருக்குல்ல, அதில் உட்காந்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு கூட ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்து 10 நிமிஷத்துக்கு கூட மாறி இருக்கும். தாளம்பூ வாசம் வரும், ஒரு வாசமாக வந்துகிட்டே இருக்கும். இந்த கோயிலெல்லாம் நம்ம சுற்றி வந்துட்டு இந்த தீர்த்தம் குடிக்கிறோம் இல்லைங்க, பின்னாடி ஒழுகுதில்லை, இப்படி தொட்டி இப்படி கண்ணில் ஊற்றிக்கணும், அதில் ஒரு வாசம் வரும் தெரியுமா? பெரிய கோயிலில் இந்த வெளியே வந்து தீர்த்தம் ஒழுகுது இல்லைங்க, நம்ம இப்படி தொட்டி இப்படிங்குவோம், அதில் ஒரு வாசம் வரும், அழுகுன மாதிரி வாசம் வரும். அந்த வாசம் அந்த புகையில் வரும். ஏன்னா நாங்களே யோசனை பண்ணோம், என்னடா பாலாபிஷேகம் பண்ணுறது கொஞ்சோண்டு தானே, அதையும் பாத்திரத்தில் குடிச்சிக்கிறேன், எப்படா இந்த வாசம் வருதுன்னா அழுகுனிங்கிற ஒரு மூலிகையுடைய இது. அதுக்கு வந்து அழுகண்ணி சித்தருங்கிறவுடைய அதிபதி அவருக்கு. இப்போ இவர் இந்த ஃபார்முலாவெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லைங்க, இதை கண்டுபிடிச்சி இந்த தங்கம் செய்கிறத நிறுத்தணுன்னா இதை வாங்கினவன் சும்மா இருப்பானா? ஐயா எனக்கு நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற சொல்லு, எனக்கு சொல்லு, இல்லைன்னா எனக்கு கொடு, அந்த ஃபார்முலாவை எனக்கு கொடு, நாங்கள் செஞ்சுக்கிறோம், எப்படி செஞ்சேன்னு கண்டுபிடிச்சி நீ எழுதி வச்சிருக்கீங்களா கொடுங்காட்டி இவர் கொடுக்காம எடுத்துகிட்டு இங்கேருந்து போகிறார். உங்களுக்கு ஏன்டா இந்த ஊருக்குன்னு எங்கேயாவது போயிடலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறார். இங்கேருந்து போய் கொள்ளைகால் இருக்கு இல்லைங்க, கர்நாடகாவில் கொள்ளைகால்னு இருக்குது. அந்த கொள்ளைகாலுக்கிட்ட போய் ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த ஏடுகள் எல்லாம் வச்சு இலைப்பாடுறார். இவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா எழுதுன அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு இலைப்பாடுறார். உட்காந்துருக்கும்போது திடீர்னு அங்கேயும் விடலை, இவனுங்க இங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேயும் போய் தொந்தரவு பண்ணும்போது அந்த ஏடுகளை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் அங்கே வச்சதுனால அந்த ஊர் பேர் வைப்பூர். இன்றைக்கும் வைப்பூர். ஒரு சின்ன மண்டபம் மட்டும் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு சமாதி இருக்குது. இவர் அந்த ஏடுகளை வச்சதுக்கான ஒரு சின்ன அந்த திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. என்ன இதில் ஒரு சித்தர் இருந்தாங்கிறாங்க, அவங்க வேற பேர் சொல்கிறாங்க, அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்லிக்கிறாங்க. அங்கேயும் இவங்களோடனால எடுத்துகிட்டு நேராக தலைக்காவேரி போயிடுறாரு. தலைக்காவேரிக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து எரிப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த எரிப்பூருங்கிற இடத்துல போய் அதுக்கு முன்னாடி எரிப்பூர்னு இல்லை பேர், அந்த இடத்துக்கு போயிட்டு ஆத்தோரத்தில் ஒரு பெரிய ஆளி கட்டி ஒரு யாகுண்டத்தை வளர்த்தி இவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா பூரா அதில் போட்டு எரிச்சிடுறாரு. அது எரிக்கும்போது அதிலிருந்து ஒரு ஜீவ ஜோதி தோன்றி, ஒரு உருவம் தோன்றி, தஞ்சை சென்று சிவனை காண்பாயாக அப்படின்னு வந்துடுது. அப்போ உடனே இவர் தஞ்சாவூர் புறப்பட்டு போயிடுறார்.
அந்த எரிப்பூர் இருக்குல்லங்க, இன்னைக்கு வந்து எரிப்பூர் தான் அந்த ஊருக்கு பேர். ஆனால் அங்கே இருக்கவங்க நடந்தாங்களோ இல்லை காலத்துடைய கட்டாயமோ தெரியல. 24 மணி நேரம் இவர் எரிச்சு ஆளி சுற்றி புணம் எரிஞ்சிட்ருக்கும். 8 திக்கும் புணம் எரிஞ்சிட்ருக்கும். பெரிய சுடுகாடு. அது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி. காசியில் எரிக்கிறாங்க இல்லையா புணம், அதே மாதிரி இங்கேயுமே 8 திக்குலையும் சுடுகாட்டில் வச்சு புணத்தை வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. எங்கெங்கேயோ செத்தவனையெல்லாம் கொண்டாந்து அங்கே எரித்து அந்த அஸ்தியை இதில் கலைச்சிட்ருக்காங்க. அங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது இவர் கட்டின அந்த ஆளி இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டி அதுக்குள்ளே எதுவும் பண்ணுறதில்ல. அது அப்படியே சும்மா வச்சுருக்காங்க. கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. அந்த சுற்றியும் புணம் எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் அங்கேருந்து இவர் தஞ்சாவூர் போய் பிரதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கோயிலாக இல்லை, நந்தி மட்டும் பாறை ரூபத்தில் இருந்திருக்கு. அந்த நந்திக்கு பின்னாடி, அந்த பாறைக்கு பின்னாடி நின்று ரொம்ப நாள் பாட்டு பாடிட்டே இருக்கார். சிவனை வேண்டி பாடியிருக்கார். அப்போ சிவன் வந்து இப்போ பிரதீஸ்வரர் இருக்கார் இல்லைங்க, அந்த இடத்துக்கு வந்து ஜோதி ரூபத்தில் வெளியே வந்திருக்கு. ஜோதி ரூபத்தில் வெளியே வந்தோன்னா இவர் என்னஞ்சாரு, அதை என்னடான்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே நந்தி வந்து இத்தனை வருஷமாக நம்ம இத்தனை ஆண்டுகளாக நம்ம இங்கே தவம் இருக்கிறோம், நம்ம முன்னாடி காட்சி கொடுக்காத ஐயா எவனுக்கோ காட்சி கொடுக்குற, யாரா பாடுறதுன்னு இப்படி திரும்பி பார்க்குது. உலகத்தில் இருக்க நந்தி எல்லா நந்தியுமே இடது பக்கம் தான் திரும்பி இருக்கும். தஞ்சாவூர் நந்தி மட்டும்தான் வலது பக்கம் திரும்பி இருக்கும். இவர் எந்திரிச்சு இப்படி திரும்பி இவரை பார்த்தோன்னே ஜோதி மறைஞ்சிருச்சு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. உலகில் உள்ள நந்தி அனைத்திற்கும் 9 பல் இருக்க 11 பல் உள்ள நந்தி என்கிற ஆணவத்தால் ஐயனை நீ காண நான் காண நீ மறைப்பாயோ, இவ்விடம் இல்லை என்றால் எவ்விடத்திலும் காண்பேன்ட்டு போயிடுறார். இந்த இடத்துல இல்லைன்னா என்னடா, நான் எங்கே வேணாலும் போய் பார்ப்பேன்டா, நீ நந்தீஸ்வரங்கிறனால என்னை மறைச்சிட்டியா அப்படின்னு கோவத்தில் போகிறார். ஆனால் எல்லா நந்திக்கும் 9 பல்லு தான் இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா நந்தி சிலையும் பாருங்கள், உங்கள் ஊருக்கு உங்கள் நாட்டில் இருக்கிறது எந்த நாட்டுக்கு பார்த்தாலும் பல்ல கை வச்சு பார்த்தா 9 தான் இருக்கும். தஞ்சாவூர் நந்திக்கெல்லாம் பல்லையெல்லாம் வச்சு நின்று பார்த்தாவே தெரியும், ஒரு பல்லு இவ்வளோ பெருசு இருக்குது. 11 பல்லு இருக்கும் அதுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தஞ்சை அரண்மனையை விட்டு உள்ளே போனோம்னா ஒரு மகிழ வனம். ஒரு மகிழ மரத்தடியில் இவருக்கு பிடிச்ச பூ மகிழம் பூ தான். அந்த மகிழ மரத்தடியில் உட்காந்து கடுங்கோவத்தோட கடுந்தவம் புரிகிறார். கடுந்தவம் புரியும் போது அங்கே வந்து சிவன் வந்து அதே மாதிரி ஜோதி ரூபத்தில் வந்துடுறார். முன்னாடி சிவனை வேண்டி தவம் இருக்கும்போது வந்தானாங்கண்ணா வந்தோன்னா அந்த ஜோதி பிடிச்சி ஜடாமுடியில் ஐக்கியம் பண்ணிக்கிறார். இவருடைய ஜடாமுடி ஏன்னா முன்னாடி வந்து என்னமோ ஆடுதேன்னு கோவத்தில் பிடிச்சி ஜடாமுடியில் ஐக்கியம் பண்ணிடுறாரு. சிவலோகம் சம்பிச்சு போச்சு. அப்போ இந்திரன் வந்து புலி ரூபம் எடுத்து இவர் தவத்தை கலைக்க வர்றாப்புல. அந்த புலியும் பிடிச்சி காலில் அமுத்தி உட்காந்துக்கிறார். இங்கே எப்படி உட்காந்துருக்காருன்னா, இந்த கால் இருக்குல்லங்க வலது கால், ஆசன வாய் இருக்குல்ல, வெளிப்புறம் இருக்குல்லங்க, அதை அடைச்சி உட்காந்துருக்காரு. அது ஒரு ஆசனம். ஆனால் அதை அடைச்சி உட்கார்ந்தோம்னா என்னன்னா மரணம் தான். அது தெரியுங்களா, நம்ம அடைச்சிட்டோம்னா அதை ஆசனமாய் அடைச்சா என்ன ஆகும், முடிஞ்சது, ஆள் முடிஞ்சது. அந்த ஆசனத்தில் இவர் உட்காந்துருக்கார். அங்கே வந்து இந்த இடது கால் வந்து கரெக்டாக இருக்கும், வலது கால் மட்டும் ஒரு புலி மேலே இருக்கும், இந்திரன் மேலே. அப்போ தேவரெல்லாம் பார்த்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா சிவபெருமானையும் பிடிச்சி அமுத்திட்டான், இந்திரனையும் பிடிச்சி அமுத்திட்டானே, என்னடா பண்ணுறதுங்கும் போது நாரதர் வந்து சொல்லியிருக்கார், 11 அடுக்கு தீபம் ஏற்றி 1 வருடம் தவம் இருந்தால் பரமன் ஜோதி ரூபத்தில் வெளிப்படுவார்னு. அப்புறம் அதே மாதிரி எல்லா தேவர்களும் சேர்ந்து 11 அடுக்கு தீபம் ஏற்றி 1 வருஷம் அவருக்கு முன்னாடி கொங்கனுக்கு முன்னாடி உட்காந்து தவம் இருந்திருக்காங்க. ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் வெளியே வந்து கொங்கனரை பார்த்து என்னையே ஐக்கியம் பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற கொங்கனை இவ்விடம் கொங்கணேஸ்வரர் என்ற திருத்தலமாக விளங்கிட்டு இருக்கார். இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குங்க. தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில் கட்டுறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இது கட்டி 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அறப்படை தேவஸ்தானத்துடைய கட்டுரையில் இருக்குது. 4 கால பூஜை நடக்குது, டெய்லி அன்னதானம் நடக்குது. இங்கே வந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு ஒட்டியே, தஞ்சாவூரில் அரண்மனைக்கு ஒட்டியே இருக்குது. பெரிய கோயிலுங்க. அதுவும் இவருக்கு தனி சன்னதி, சிவனுக்கு தனி சன்னதி, அம்பாளுக்கு, முருகன், விநாயகருக்கு, நவகிரகங்கள் எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள. அற்புதமான இடம் அது. அப்புறம் அங்கே வந்து இவர் கேட்குறார் சிவனை பார்த்து, என்னுடைய நிலை இதானா, இங்கேயே ஐக்கியமாகறதான்னு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை நீ திருமலை செல்லுங்கிறார். அப்புறம் தான் இவர் திருப்பதி போகிறார். திருப்பதி இவர் போகும்போது 17 மலைகளை கொண்டது திருப்பதி. 7 மலை அல்ல, 17 மலை. அப்புறம் இவர் போய் அந்த 17 மலையும் சுற்றுறாரு. அங்கே ஒரு திருப்பம் போடான்றாரு. அங்கே போய் 17 மலையை சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. 17வது மலையில் மேலே ஏறுறாரு. உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த மலை, இமயமலைக்கு நிகராக இருந்திருக்கு. இவர் அதில் மேலே ஏறும்போது பார்த்தா பெருமாள் மேலேருந்து கீழே வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் கேட்டிருக்காரு, இத்தனை 17 மலையும் சுற்றி பார்த்துட்டேன், எந்த ஜீவராசிலையும் காணா,
நீங்கள் ஒருத்த மட்டும் திருவடை தூக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு யார் பிச்சை போடுவான்? நீ தான் ஒரு மகாவிஷ்ணு இல்லையா? பார்த்தோன்னா தெரிஞ்சார், வந்துட்டான்டா தங்கத்தின் அதிபதி. ஏன்னா இவர் தான் நினைத்தது தொட்டது தங்கமாட்டுங்கிற வார்த்தை வாங்கிட்டாருல, குபேரன் வந்துட்டான்டான்ட்டு. இவர் குபேரனுடைய அம்சம் கூட. கொங்கணர் வான்னு கூட்டிகிட்டு போயிருக்கார். நீ பார்க்க வேண்டிய உன்னை அனுப்பிச்சவரே எனக்கு தெரியும், நீ பார்க்க வேண்டிய ஆள் நான் தான், வான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெரிய மலையில் வந்து ஒரு குழி, அதில் இவர் இறங்க சொன்னோடனே கொங்கணர் இறங்கிடுறார். பெருமாள் பின்னாடி இருந்து காலை தூக்கி வலது தோளில் வச்சு ஏறுறார். இது தோலில் ஏறும்போது வெயிட் தான் தோல் சரியும் இல்லைங்க, சனிஞ்சோன்னா 5 மலைகள் அழிஞ்சு அந்த வடக்கு திசை பூரா உருவாயிருது. இடது காலை தூக்கி இந்த தோலில் வச்சு ஏறுறார். இடது திசை பூரா இந்த 5 மலை அழிஞ்சு இடது திசை பூரா ஆயிடுது. 17 மலையில் 10 மலை போச்சு, 7 மலை இருக்குது. தான் கையில் இருக்க கதையை எடுத்து இவர் தலையில் வைக்கிறார். அந்த மலை அப்படியே இறங்கி போயிடுது. திருப்பதி போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா? திருப்பதியில் எல்லா மலையும் உயரமாக இருக்கும், பெருமாள் இருக்கிறது மட்டும் பள்ளத்தில் தான் இருக்கும். பெருமாள் மட்டும் எந்த கோயிலில் வேணாலும் போய் பாருங்க, எல்லா கோயிலும் மலை மேலே தான் சாமி இருக்கும். திருப்பதியில் மட்டும் பள்ளத்துக்குள்ளே தான் இருக்கார் பெருமாள். பூமிக்குள்ள இறங்கி போயிடுச்சு. அப்போ தான் பார்க்குறாரு இவர், என்னடா இப்படி இறங்கி இப்படி ஆயிடுச்சு, யாரா மேலுக்குன்னு இப்படின்னு அண்ணாந்து பார்க்கும்போது மகாவிஷ்ணு முழு அவதாரத்தையும் இவர் காட்சி கொடுக்குறாரு. ஆஹா, நம்ம வந்த இடம் அற்புதமான இடம்டான்னு இவர் முடிவெனும் போது அப்போ அவர் கேட்குறார், கொங்கடா உனக்கு என்ன வரம் வேண்டும்னு. யாருங்க? பெருமாள். அப்போ இவருக்கு சொல்கிறாரு, நான் யுக யுகங்களுக்கு நான் இருந்த இடங்களை காணும் பாக்கியம் வேணுங்கிறார். ஒரு நாளைக்கு இல்லை, யுக யுகங்களுக்கு எல்லா யுகத்துலேயும் நாங்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கணுங்கிற. அப்போ வந்து இவங்களுக்கு அழிவுங்கிறதே இல்லை. கொங்கணருக்கு இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் அழிவுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத ஒரு இது. ஆனால் அவர் அங்கே திருப்பதியில் இருந்ததுனால ரொம்ப அந்த இடம் ரொம்ப செழிப்பு. ஒரு சித்தர்கள் இருக்கிற ஒரு கோயிலும் பாருங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சித்தர் சமாதி இருக்கிறது ராமேஸ்வரம், அந்த நாவலில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எல்லா கோயிலுமே ரொம்ப, பழனியில் போகர் எவ்வளோ ஃபேமஸ்ஸு. எல்லாமே வந்து அந்த சித்தர்களோட ஏதாவது ஒரு சின்ன இது தப்பு நடந்தாலும் தெய்வங்கள் மன்னிக்கும். ஆனால் இவங்க மன்னிக்க மாட்டாங்க, அள்ளியும் கொடுப்பாங்க, தட்டி எறிவாங்க. ஏன்னா நான் நிறையா வாங்கியிருக்கேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சின்ன தப்புனாலும் அதுக்கான தண்டனை பெருசாக கொடுக்குறாரு எனக்கும். இவர் இதை பண்ணிட்டு அங்கே அப்புறம் இந்த யுகங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்களா, அதோட இவருடைய இது முடிஞ்சுது. ஆனால் இவருடைய இது வந்து நிறையா இருக்குது. இவர் கண்டுபிடிச்ச இடங்கள், ஃபார்முலா, இவர் எழுதிய மூலிகைகள், இது பாட்டிலேயே இந்த மூலிகைகளை பற்றி எழுதியிருக்காரு. மனிதனுக்கு அறிவுக்கு நிறையா இதுகளை போதிச்சிருக்காரு இவர். இந்த மலைக்கு வந்து இது வந்து இந்த கோயில் வந்து எந்த காலத்தில் எப்படி எங்கள் தாத்தா கிடைச்சதுங்கிறதெல்லாம் தெரியல. இந்த சிலை வந்து இங்கே ஒன்று, தஞ்சாவூரில் ஒன்று, திருப்பதியில் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? திருப்பதியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திருமலை இருந்த வரைக்கும், திருப்பதி இருந்த வரைக்கும் பெருமாளை கும்பிட்டு இப்படி வெளியே வந்து இந்தக்கு வந்தோம்னா சித்தர் பீடம்னு ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும், பெருசாக இருக்கும் ஒரு ஜன்னல். அது கிரில் போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியாது. அந்த கிரிலுக்கு நேர உள்ளுக்குள்ளே கொங்கணர் சிலையை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். பெருமாளை கும்பிட்டு வந்து அதை பார்த்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு போனால் கழுத்தளவுக்கு மறைச்சி ஒரு ஓட்டை மட்டும் விட்டு கொங்கணர் தலையை மட்டும் பார்த்து அந்த ஓட்டையை அடையிட்டான் அவன். அடைச்ச அடுத்த நிமிஷம் கோயிலுக்குள்ளே ஃபயர் ஆயிடுச்சு, தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சி தீயை வச்சோன்னா ஏன் தீ பிடிச்சதுன்னு காரணம் இவர் அக்னியின் அவதாரம், தங்கத்தின் அதிபதி அக்னியின் அவதாரம் கூட. அதான் கொக்கரிச்சார் இல்லைங்களா, அக்னியின் அவதாரம். ஓ இதான்ட்டு அதுக்கப்புறம் நினைஞ்சாங்க, ஏகப்பட்ட ஐயர்களை வச்சு பெரிய ஒரு யாகம் நடத்தி அதில் ஒரு கலசத்தை வச்சு அதில் இவருடைய ஆன்மாவை பாலாயுதம் பண்ணி மேல் பாவநாசம்ங்கிற ஒரு இடத்துல, திருப்பதியிலேருந்து மேலே போகணும், பாவநாசம் போகிற வழியில் தனிஷ்கோடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் இவர் வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் போயிருக்கீங்களா மேல் பாவநாசத்துக்கு? வேணுகோபால் சாமி சன்னதின்னு இருக்குது தெரியுங்களா, அதுதான் இவருடைய சமாதி இப்போதைக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கோயிலில் இப்படி இருக்கார், எப்படி உட்காந்துருக்காருங்க, இதே ஆசனம் இதே மாதிரி தெற்கு முன்னே உட்காந்துருக்காரு. இவர் உடம்புல வந்து 3 சின்னங்கள் இருக்குது. அது கையில் ஒன்று, நெத்தியில் ஒன்று, முதுகில் ஒன்று. அந்த 3 சின்னத்தையும் நான் சொன்ன கட்டி தான் என்னைய உள்ளே பார்க்கறக்கு அனுமதிச்சானுங்க திருமலையில், நீங்கள் பார்க்கலாம்னு. நான் சொன்னேன், உள்ளே விடமாட்டேன்ட்டானுங்க. கவர்மெண்ட் எல்லாம் எல்லாம் தேவஸ்தானத்துல எல்லாம் பர்மிஷன் வாங்கி போனாலும் ஐயரு உள்ளே விடக்கூடாதுன்ட்டானுங்க. நான் அப்போ கடைசியாக சொன்னேன், ஓ கொங்கணர் உள்ளே இருக்கார், எந்த துணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே எண்ணெய் காப்போட உட்காந்துருக்கார், எந்த அலங்காரம் இல்லாமல் உட்காந்துருக்கார். என் கண்ணுக்கு தெரியுது, தெற்கு முன்னே உட்காந்துருக்கார், நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 3 சின்னங்கள் அவர் உடம்புல இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு சின்னத்தை சொன்னேன்.